ஹாய் கைஸ், வெல்கம் பேக். நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு எஃப்எஃப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அரேஞ்ச் மேரேஜ் லிட்டில் ஸ்பேஸ். இது ஒரு வாட்பேட் ஸ்டோரி. வாட்பேடில் நம்ம படித்த எல்லா ஸ்டோரியும் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து சொல்லிடணும்னு தோணாது. பட் இது நான் கேப்டன் ஜோன் படிச்சுட்டு இருந்தப்போவே நான் போட்டுட்டு இருந்தப்போவே இந்த ஸ்டோரி நான் படிச்சிருக்கேன். அப்போவே எனக்கு போகணுன்னு ஆசை இருந்துச்சு. என்ன இது கொஞ்சம் குழந்த மாதிரி பேசணும், அது நமக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேண்டான்ட்டு இருந்தேன். சரி, எவ்வளோ நாள் தான் கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கிறது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்குறது என்ன தப்புன்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எனக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சத்தியமாக சொல்லிட்டு ரொம்ப பப்ளியாக இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் த்ரூ அவுட் த ஸ்டோரி ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஜங்குக்கு ஒரு குழந்த மாதிரி, அவங்களுக்கு 26 வயசு. பட் அவங்க நடந்துக்கிறது 2-3 வயசு குழந்த மாதிரி இருக்கும். ஸோ அதான் லிட்டில் ஸ்பேஸில் இருப்பாங்க. ஸோ டேயாங் அவங்களுக்கு மேரேஜ் ஆகும் அவங்க லிட்டில் ஸ்பேஸில் இருக்கும்போதே. ஸோ ஜங்குக்கு பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் மெச்சூர்டு பேபி, பட் ரொம்ப மெச்சூர்டு கண்டென்ட் பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ரொம்ப ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப ரொம்ப சிரிக்கிற மாதிரி, ஃபீல் பண்ணுற மாதிரி எல்லாம் கலந்த ஒரு காம்பேக்டான ஒரு எஃப்எஃபாக தான் இது இருக்க போகுது. சீரியஸ்லி உங்களுக்கு எவ்வளோ தூரம் செயின் அப்டேஷன் பிடிக்குமோ அதை விடவும் இது பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது கொஞ்சம் ஃபெம்பாய் கான்செப்ட் நிறைய பேருக்கு பிடிக்கல. பட் இது ஃபெம்பாய் கான்செப்ட்லாம் கிடையாது. பாய் இன்டூ பாய் தான். ரொம்ப பப்ளியாக, ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும். கேட்க இன்னும் கேட்கணும்னு தோணும். ஸோ ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஸ்டோரி எஃப்எஃப்னு சொல்லணும். ஸோ எல்லா ஸ்டோரியும் எடுத்துகிட்டு சொல்லணும்னு ஆசை வராது இல்லையா, முன்னாடி சொன்ன மாதிரி. சரி, ஓகே, சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அவங்க பற்றி போக ஸ்டோரியிலே நான் சொல்கிறேன். ஜங்குக்கு பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜங்குக் ஃபேமிலி பற்றி சொல்லணும்னா ஜங்குக்கு அப்பா மட்டும்தான், அம்மா கிடையாது. அதே மாதிரி ஜங்குக்கு 2 அண்ணன். அஃப்கோர்ஸ் நம்ம யூங்கியும் ஹோபியும் இவங்க 2 தான் அண்ணன். நம்ம யூங்கிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஜிம்மினாவோட, ஹோபிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு வைனோட. அப்புறம் ஜங்குக்கு அம்மா எப்படி இப்படி ஆனாங்க அப்படின்னா ஜங்குக்கும் அவங்க அம்மாவும் ஒரு ஃபங்க்ஷனுக்காக கிளம்பி போயிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்க அம்மா அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. ஜங்குக்கு இப்படி அம்மா இறந்ததுனால அஃபெக்ட் ஆகிட்டு அப்படி லிட்டில் ஸ்பேஸ்க்குள்ளே போயிட்டாங்க. ஸோ இப்போ ஜங்குக்கு கரெக்டாக காலேஜெல்லாம் முடிச்சுட்டு அவங்க கம்பெனியில் ஜாயின் பண்ண வேண்டிய அந்த டைம் அதில் அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். ஸோ இப்போ லிட்டில் ஸ்பேஸில் தான் இருக்காங்க. மிஸ்டர் ஜியோன் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பணக்காரர் தான். ஸோ ஜங்குக் ஃபேமிலி ரொம்ப பெரிய பணக்காரங்க, நம்பர் 1ன்னு கூட சொல்லலாம் கொரியாவில். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதான். இப்போ ஜங்குக்கு அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே, அதாவது அவங்க அப்பாலேருந்து அவங்க அண்ணன் 2 பேர், அதுக்கப்புறம் ஜிம்மினா ஒயின்ஸ், எல்லாருமே ஜங்குக்கு ஒரு குழந்தை மாதிரி அழகாக பார்த்துப்பாங்க. ஆக்சுவலாக மிஸ்டர் ஜியோனுக்கு இது பார்க்கும்போது ஒரு பிளஸ்டுன்னு தான் தோணும். தன்னோட பசங்களும் சரி, சன் இன் லாஸும் அவங்க எல்லாருமே ஜங்குக்கு ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்களா, அவங்களுக்கு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இதுதான் சுருக்கமான இன்ட்ரடக்ஷன். ஸோ இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ டைனிங் டேபிளில் தான் எல்லோரும் கான்செப்ட் இருக்காங்க. எல்லோரும் அப்படின்னா மிஸ்டர் ஜியோன், அதுக்கப்புறம் நம்ம யூங்கி, ஹோபி, அப்புறமா ஜிம்மினாவும் அப்புறம் ஒயினும் சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ மிஸ்டர் ஜியோன் ஜிம்மினாவை பார்த்து கேட்குறாரு, ஜிம்மினா என்னாச்சு, இன்னும் ஜங்கோ கீழே வரலையா அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே ஜிம்மினா நான் போய் பார்த்தேன்ப்பா, போய் கூப்பிட்டேன், ஆனால் அவனை எந்திரிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே யூங்கி சொல்கிறாங்க, அவன் அப்போல்லாம் தூங்க மாட்டானே, காலை சீக்கிரம் எழுந்துச்சு வந்துடுவானே, என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, மிஸ்டர் ஜியோனுக்கு கொஞ்சம் பதட்டமாயிடுது. சரி இருங்க, நான் முதல்ல போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் எந்திரிக்க போகிறதுக்குள்ளே ஹோபி அவங்க அப்பா கை பிடிச்சிப்பா, நீங்கள் ஒன்றும் போக வேணாம்ப்பா, அவன் காலையில் தான்ப்பா தூங்க போனான், நைட்டு ஃபுல்லாக வீடியோ கேம் விளையாடிட்டு, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை, உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னும் எல்லாரும் ஹோபி திரும்பி பார்க்குறாங்க. உடனே வைன் கேட்குறாங்க, அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே ஹோபி நேற்று நம்ம ரூமுக்கு நைட்டு நடுராத்திரியில் வந்தான், என்னை இப்போ வீடியோ கேம் விளையாண்டாதான் ஆச்சு, எனக்கு கையோடு பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டான், நைட்டு ஃபுல்லாக விடிய தூங்கவே இல்லை தெரியுமா, விடிய உட்காந்து வீடியோ கேம் விளையாடி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லோரும் சிரிக்கிறாங்க. உடனே நம்ம ஜிம்மினா தான் ஓ அதனால தான் பார்க்குறதுக்கு ஜாம்பி மாதிரி இருக்கீங்களோ அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே நம்ம சுகா தான் அது சரி அப்படின்ற மாதிரி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஹோபி லைட்டாக அவுட் பண்ணிட்டு, ஏன் எப்போ பார்த்தாலும் என்னையே எழுப்புறான், யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்கிறான், என்ன மட்டும் ஏன் எப்போ பார்த்தாலும் இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி கேட்க, மிஸ்டர் ஜியோன் சிரிச்சுட்டு, ஏன்னா அவனுக்கு நீனா ரொம்ப பிடிக்கும், நீ அவனோட ஃபேவரட், அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ யூங்கி சொல்கிறாங்க, ஜிம்மினா ஜங்குக்கு சில டாய்ஸ் வாங்கணும்னு சொன்னால் அவனை ஷாப்பிங் கூட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல, யூங்கி நம்ம ஜிம்மினாவும் வைனும் சொல்கிறாங்க, ஆமாம் நாங்கள் ஆல்ரெடி ஷாப்பிங் போகிற பிளானில் தான் இருக்கோம், நாங்கள் கூட்டிகிட்டு போய்க்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஜங்குக்கு அங்கேருந்து வராங்க.
ஸோ ஜங்குக்கோட லுக் இதுதான். நல்லா வந்து ஒரு குட்டி புட்டிக்கு நடி போட்டுட்டு பாதி தூக்கத்தில் எழுந்து வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி க்யூட்டாக நடந்து வந்துட்டு இருக்காங்க. உடனே ஜங்குக்கு அங்கே வந்ததை பார்த்துட்டு மிஸ்டர் ஜியான் தான் இருந்துட்டு குட் மார்னிங் குக் அப்படின்ற மாதிரி சொல்லி குக் வந்து அவங்க அப்பாவை பார்த்துட்டு அப்படியே ஒரு பெரிய பன்னி ஸ்மைல் காமிச்சிட்டு குட் மார்னிங் டெட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து அவங்க அப்பா பக்கத்தில் இருக்க சேரில் வந்து உட்காந்துக்கிறாங்க. உட்காந்த உடனே நம்ம ஜிமினா தான் இருந்துட்டு குக்கை பார்த்துட்டு குட் மார்னிங் குக்கி அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு வந்து திரும்பி ஜிமினாவை பார்த்து குட் மார்னிங் சின்னயாங், குட் மார்னிங் லோனா, குட் மார்னிங் யூங்கியாங், குட் மார்னிங் ஹோபியா ஹேயாங்கி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட பெரிய பன்னி ஸ்மெல்லை காமிக்கிறாங்க. நாங்கள் பறந்துட்டு சரி போதும் ஃபர்ஸ்ட் நீ சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு வந்துட்டு ஓ அப்படின்ற மாதிரி தலையில் கை வைக்கிறாங்கன்னு எல்லாரும் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை நான் வரக்கு முன்னாடி ப்ரெஷ் பண்ண மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து பவுட் பண்ணுறாங்க. ஹோபி இருந்துட்டு சி அவ்வளவுதானா, நான் கூட இது பெரிய விஷயம்னு நினச்சேன், ப்ரெஷ் தான் பண்ணல, அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, அதெல்லாம் சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்ல வயன் இருந்துட்டு அப்படியே ஹோபியை மறைச்சிட்டு ஜங்குக்கு பார்த்து ஜங்குக் அவர் சொல்கிறதெல்லாம் நீ கேட்காத, அவரெல்லாம் போய் சொல்லுவார், உங்கள் ஹயாங் சொல்கிறதெல்லாம் கேட்காத, நீ போய் ப்ரஷ் பண்ணிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஜங்குக்கு இருந்துட்டு வயனை பார்த்து சிரிச்சுட்டு அது பரவாயில்ல லூனா, ஹயாங் தான் சொல்கிறாங்களே அது பெரிய விஷயம் இல்லைன்னு, அதெல்லாம் நான் சாப்பிட்டு அப்புறமா ப்ரெஷ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் இப்போ திரும்பி ஹோபியை மறைக்கிறாங்க. உடனே ஜிம்மினா தான் இருந்துட்டு ஜங்குக் இங்கே பாரு, ப்ரஷ் பண்ணிட்டு தான் சாப்பிடணும், ப்ரஷ் பண்ணாமல் நீ சாப்பிட்டேன்னு வச்சுக்கோயேன் அப்போ எல்லாரும் வந்து ஜங்குக் பேட் பாய்னு சொல்லிடுவாங்க, ஜங்குக் குட் பாயே இல்லைன்னு சொல்லிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக் அப்படி ஜிம்மினாவே பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மினா ஃபேக்கான ஒரு சேட் ஃபேஸ் வச்சுக்கிறாங்க. உடனே வந்து ஜங்குக் வந்து திரும்பி அவங்க அப்பாவை பார்த்துட்டு அப்பா குக் ப்ரஷ் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்கவுடனே அவர் வந்துட்டு ஜங்குக்கோட சீக்ஸ் இருக்கு இல்லையா, அது கண்ணத்துலேயே 2 தட்டி கொடுத்துட்டு ஆமாட்டா தங்கம் ப்ரஷ் பண்ணாதான் ஜங்கு குட் பாய்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஜங்குக்கு இருந்துட்டு அப்போ நான் போய் உடனே ப்ரெஷ் பண்ணிட்டு வரேன், ஜங்குக்கு இஸ் அ குட் பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹோபியை பார்த்துட்டு ஹயாங் வந்துட்டு ரொம்ப பேட் பாய், ஹயாங்க்கு ஒன்றுமே தெரில, குக்கியான குட் பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குக்கு அங்கேருந்து ஜங்கு கிளம்பி போயிடுறாங்க. அவர் போனதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாரும் ஜங்குக்கு பார்த்து சிரிக்கிறாங்க. ஆனால் ஒரு மிஸ்டர் ஜியோனுக்கு மட்டும் அப்படியே சிரிப்பு ஒரு நிமிஷம் அப்படியே போயிடுது. எல்லாரும் அவரை பார்த்தோன்னே என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கவும் அவர் வந்துட்டு எனக்கு என் பழைய குக் திரும்ப கிடச்சா நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்ற மாதிரி மிஸ்டர் ஜியான் சொல்ல உடனே நம்ம யோங்கி இருந்துட்டு அதான் கவலைப்படாதீங்கப்பா எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஹோபி இருந்துட்டு ஆமாம் நம்ஜூன் ஹயாங் தான் சொல்லியிருக்காங்கல்ல, அவன் இப்படியே மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தானா பழையபடி நம்ம குக் நம்ம கைக்கு திரும்ப கிடச்சிருவான் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அவர் வந்துட்டு இன்னும் எவ்வளோ நாளுக்கு தான், ஆல்ரெடி 3 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி மிஸ்டர் ஜியான் சொல்ல உடனே நம்ம ஜிம்மினா வந்துட்டு டேட் அது நினச்சலாம் ஃபீல் பண்ணாதீங்க, அதனால என்ன 3 வருஷம் தானே ஆச்சு, அவன் ஒழுங்காக தான் மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கான், அதெல்லாம் சீக்கிரம் சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம வயனு வந்துட்டு ஆமாம் அதோட முன்னைக்கு இப்போ பரவாயில்ல கோக்கு எவ்வளவோ புரிஞ்சுக்கிறான்ல அதுவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே எல்லாரும் வந்துட்டு அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் என்ன புண்ணியம் செஞ்சனோ தெரியாது இந்த மாதிரி ஒரு மருமகளும் கிடைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல உன்னை ஹோபி இருந்துட்டு அப்போ நாங்கள் அப்படின்ற மாதிரி அவரையும் சுகாவையும் காமிச்சு கேட்குறாங்க. உன்னை மிஸ்டர் ஜியான் வந்துட்டு கண்டிப்பாக என்னோட சென்ஸ் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் சொல்ல மறந்துட்டேன், நம்ஜூன் வந்துட்டு ஜங்குக்கோட டாக்டர், அதாவது ஜங்குக்கு இப்போ ட்ரீட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டாக்டர் வந்து நம்ஜூன். ஸோ நம்ஜூனோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அதாவது நம்ம ஜின்னு வந்துட்டு ஜங்குக் மற்ற எல்லாத்துக்கும் வந்து கசின், சரியா ஓகே, இந்த மாதிரி ஃபேமிலி கனெக்ட் இருக்குது. ஸோ நம்ஜூன் தான் ஜங்குக்கோட டாக்டர். இது நான் சொல்ல மறந்துட்டேன், இங்கே நான் சொல்லிட்டேன். சரி பேக் டு தி ஸ்டோரி போகலாம். இப்போ கரெக்டாக ஜங்குக்கை வந்துட்டு ஜிம்மினாவும் வைன் வந்து ஷாப்பிங் கூட்டு வந்திருக்காங்க. ஜங்குக்கு நிறைய டாய்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்காக. ஸோ ஷாப்பிங் மால் தான் எல்லாம் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜிம்மினாவுக்கு வந்துட்டு யாரையோ பார்க்குற மாதிரி தெரிஞ்சவங்களை பார்த்த மாதிரி இருக்குது. ஃபேஸை கரெக்டாக பார்த்தா தான் தெரியுது அவங்களோட பழைய ஃப்ரெண்ட் கிம் டேயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நம்ம டேயாங் தான். ஸோ பார்த்தோன்னே ஜிம்மினா வந்துட்டு டே அப்படின்ற மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக கற்ற உடனே நம்ம டேயாங்கு திரும்பி ஜிம்மினி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வராங்க. சரி 2 பேரும் ஹக் பண்ணிக்க. இன்னும் ஜிம்மினா வந்துட்டு டேயாங் பற்றி கேட்குறாங்க, என்னடா ஒரு கால் ஒரு மெசேஜ் எதுவுமே பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி கேட்க டேயாங் வந்துட்டு அதுவா நீயும் எனக்கு கால் பண்ணுறது இல்லையா, அதான் நீ வந்து மேரேஜ் லைஃப்பில் பிஸி ஆகிட்டேன்னு சொல்லிட்டு நானும் டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்ல இன்னும் ஜிம்மினா வந்துட்டு அது நம்ம கொஞ்சம் உண்மை தான், பட் இருந்தாலும் நீ கூப்பிட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இன்னும் நம்ம ஜிம்மினா இருந்துட்டு கேட்குறாங்க. சரி அப்புறம் பாட்டி அம்மாலாம் எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்க டேயாங்கை பொறுத்த வரைக்கும் டேயாங் அப்பா அம்மாலாம் இருக்காங்க, பட் அவங்க வந்து யூகேல இருக்காங்க. டேயாங் வந்துட்டு தண்ணி தெளிச்சு விட்டாங்கன்னு தான் சொல்லணும். அவங்க பாட்டிக்கிட்ட அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களோட பொண்ணு அவங்க மட்டும்தான் முக்கியம். ஸோ வந்துட்டு டேயாங்க்கு ஒரு கால் பண்ணுறதில்ல, எதுவுமே கேட்குறதே கிடையாது. பாட்டி தான் டேயாங்க முழுக்க வளர்த்தது. ஸோ அப்பா அம்மா பாஸ் எல்லாமே கொடுத்து வளர்த்தது, படிக்க வச்சது எல்லாமே அவங்க தான். ஸோ ஜிம்மினாக்கு வந்து இது தெரியும், அதனால தான் பாட்டி இப்படி இருக்காங்கன்னு கேட்க நம்ம டேயாங் தான். அப்படி பாட்டியை பற்றி கேட்டோடனே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. பாட்டியா
பாட்டி என்னை இங்கே தனியாக அந்த உலகத்தில் விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க ஜிமினா அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு சிரிச்சிட்டே சொல்கிறாங்க. உதட்டில் சிரிப்பு இருக்குது, கண்ணில் அழுகு இருக்குது. ஜிமினாக்கு தெரியுது அந்த சிரிப்புக்கு பின்னாடி எவ்வளோ வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜிமினா வந்துட்டு டே என்னடா சொல்கிற, ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்ற மாதிரி கேட்க உடனே அவங்க வந்துட்டு அதுவா எல்லாம் வந்து திடீர்னு அப்படின்னு நடந்து போயிடுச்சு ஜிமினா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. புரியுது டேயாங். பரவாயில்ல. அப்புறம் உங்க அப்பா, அம்மா வந்தாங்களா? அப்படின்ற மாரி கேட்க உடனே டேயாங் வந்துட்டு ஒரு கசப்பான ஒரு சிரிப்பு குடுத்துட்டு, அவங்களா? வந்தாங்களே! வந்தாங்க. பாட்டிய பார்த்தாங்க. அப்புறம் அவங்களோட பிஸ்னஸ விட்டுட்டு அவங்களால இங்க இருக்க முடியாதுன்னு உடனே கிளம்பி போயிட்டாங்க. அப்படின்ற மாரி சொல்றாங்க. டேயாங்க்கு ரொம்ப பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட் தான் அவங்க பேரண்ட்ஸ் இப்படி பண்ணதில. உடனே ஜிமினா இருந்துட்டு, "டேய் ஏன்டா உங்க அப்பா, அம்மா மட்டும் இப்படி இருக்காங்க?" அப்படின்ற மாரி கேட்க டேயாங் வந்துட்டு அவங்கள பத்தி பேசாத ஜிமினா. எனக்கு அவங்கள பத்தி பேசுறதுக்கும் விருப்பம் இல்ல. எனக்குன்னு இருந்தது என் பாட்டிம்மா மட்டும்தான். அவங்களும் கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ நான் தனியா இருக்கேன். அவ்வளோதான். அப்படின்ற மாரி சொல்ல அப்படியே கண்ணெல்லாம் கண்ணீர் வர ஆரம்பிச்சிருது. ஜிமினா உடனே டேயாங்க ஹக் பண்ணிட்டு பின்னாடி தட்டி குடுக்குறாங்க. சரி, சரி ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி. ஜிமினா வந்துட்டு, "சரி ஓகே. இப்போ நீ எங்க இருக்க? உன்னோட பாட்டியோட அந்த பழைய குட்டி வீட்ல அங்க தான் இருக்கியா?" அப்படின்ற மாரி கேட்க உடனே டேயாங்க வந்துட்டு, "ஆமா" அப்படின்ற மாரி தலையாட்டுறாங்க. உடனே ஜிமினா வந்து பின்னாடி வந்துட்டு, "சரி இங்க பாரு, உனக்கு எப்போ என்ன ஹெல்ப் வேணாலும் நீ என்ன கூப்பிடலாம். அது ஃபினான்ஷியலாக இருந்தாலும் சரி, என்ன விஷயமா வேணாலும் இருந்துட்டு போகுது. எதா இருந்தாலும் எனி டைம் நீ என்ன கூப்பிடலாம் சரியா? அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே அங்கே இருந்துட்டு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா. பட் டோன்ட் வரி, நான் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதனால பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல டே அங்கே இருந்துட்டு அப்படியே அந்த பேச பிடிக்கல. அதனால இப்படி மாற்றி விட்டுறாங்க. சரி என்னை பற்றி பேசுனதெல்லாம் இருக்கட்டும். சரி உன்னை பற்றி சொல்லு. யூங்கி ஹயாங் பற்றி சொல்லு. உன்னை எப்படி பார்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவருக்கு என்னடா என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜெயாங்க இருந்துட்டு கேட்கும்போது எனக்கும் சந்தோஷமா இருக்கு. அப்புறம் தனியாக வந்த அப்படின்ற மாதிரி கேட்க நிஜம்னா இருந்துட்டு இல்லை இல்லை தனியாக வரல, உனக்கு நான் ஒரு நாள் ஜங்குக்கு பற்றி சொல்லியிருக்கேன் தானே அப்படின்ற மாதிரி கேட்க டேயாங்க்கு வந்து டக்குன்னு பிடிபடலை. அவங்க அப்படியே ஐப்ரோஸை ரைஸ் பண்ணி என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. டேய் நான் சொன்னேன்லடா சுகாவோட தம்பி லிட்டில் ஸ்பேஸ் ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி. ஜிம்மினா எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி டேயாங் சொல்ல ஜிம்மினா வந்துட்டு அவன் அதாவது ஜங்குக் நான் அப்புறம் ஒயின் எல்லாரும் வந்துட்டு ஷாப்பிங்க்கு வந்தோம். ஒயின் என்னோட ஹஸ்பண்டோட செகண்ட் பிரதரோட ஒய்ஃப். ஓ சரி சரி, ஓ எல்லாரும் வந்தீங்களா, இங்கே அவங்கள காணும் அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஜிம்மினா தேடிட்டு இருக்காங்க. அப்போ சத்தம் கேட்குது. ஜிம்மினா ஹயாங் இங்க பாருங்களேன், லூனா கிட்ட எனக்கு இந்த ஏஞ்சல் பொம்மை வேணும்னு கேட்டா எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி கத்த உடனே திரும்பி நம்ம டேயாங்கும் ஜிம்மினாவும் அப்படி சத்தம் வர டைரக்ஷன்ல பார்த்தா ஜங்குக்கு தான் பவுட் பண்ணிட்டே அப்படி நடந்து வந்துட்டு இருக்காங்க. பின்னாடி வந்துட்டு நம்ம ஒயின் தான், அவங்க சிரிச்சே நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஜங்குக்கு அப்படியே கோவமான பெரிய பவுட்டோட அப்படியே வந்து நம்ம ஜிம்மினா முன்னாடி நிற்கிறாங்க. ஒயினும் வந்துட்டாங்க. ஒயினை பார்த்து ஜிம்மினா கேட்குறாங்க ஏன் அப்படின்ற மாதிரி கேட்க ஒயின் வந்துட்டு ஏஞ்சல் பொம்மை வச்சு குக்கி என்ன ஜிம்மினா பண்ண போறான், அவன் ஏஞ்சல் பொம்மைலாம் வச்சு விளையாட மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு வந்துட்டு அதெல்லாம் இல்லை நான் விளையாடுவேன், எனக்கு வாங்கி கொடுங்க, எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அடம்பிடிக்க உடனே வந்து நம்ம ஜிம்மினா வந்துட்டு சரி அவன் விளையாடுறானோ விளையாடலையோ வாங்கி கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம வாயின் இருந்துட்டு ஏன் இங்கே பாரு குக்கி, இங்கே பாரு நான் உனக்கு வந்துட்டு அதுக்கு பதிலாக உனக்கு சூப்பர்மேன் பொம்மை வாங்கி தரேன், நம்ம போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே ஜங்குக்கு இருந்துட்டு எனக்கு அதெல்லாம் இல்லை, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையில் பொம்மைலாம் நிறைய டாய்ஸ் வச்சுருக்காங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டு அப்படியே உடைக்கிறாங்க. எனக்கு அதுதான் வேணும், எனக்கு ஏஞ்சல் பொம்மை தான் வேணும் அப்படின்னு அடம்பிடிச்சிட்டு. அச்சோ பாவம், அவர் என்ன கேட்குறாரு அதை வாங்கி கொடுக்கலாம்ல, எதுக்கு ஒரு கஷ்டப்படுத்திக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் நம்ம டேயாங் தான். டேயாங்கோட குரல் கேட்டோடனே நம்ம ஜிம்மினாவும் இன்னும் டேயாங்க திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் இன்னொருத்தர் தான் பயங்கரமாக பார்க்குறாங்க, நம்ம ஜங்குக் தான். டேயாங்க பார்த்தா டேயாங் வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில் வந்திருக்காங்க. ஓகேவா, ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு ஏஞ்சல் மாதிரியே இருக்காங்க. அவ்வளோ அழகா இன்னசென்ட்டாக பியூராக அவ்வளோ அழகாக இருக்காங்க. பார்த்தோன்னே ஜங்குக்கோட கண்ணெல்லாம் அப்படியே நட்சத்திரம் அப்படியே மின்னுது. அப்படியே டேயாங்க பார்க்கும்போதே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டேயாங்கோட வாய்ஸ் ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குது, ஒரு மாதிரி ஏஞ்சல் வாய்ஸ் மாதிரி இருக்குது. டேயாங்குக்கு அப்படியே டேயாங்கே பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ நம்ம ஜிம்மினா வந்துட்டு ஒயின் கிட்ட நான் சொல்ல மாட்டேன், இது என்னோட ஃப்ரெண்ட் கிம் டேயாங் அப்படின்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓ டேயாங்கா, உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம ஒயின் சொல்ல உடனே டேயாங் வந்துட்டு அவங்கள பார்த்து சிரிச்சுட்டே இப்படியே தலையாட்டுறாங்க. ஜங்குக்கு பார்த்துட்டு வாவ்
ஏஞ்சல் சிரிக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் ஜங்குக்கு பத்தி திரும்பி பாக்குறாங்க. இந்த மாதிரி டேங்க் பார்த்து சொன்னே டேங்க் ஒரு மாதிரி வெக்க வந்துடுதா அப்படி ஜங்குக்கு பாக்குறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு ஐயோ ஐயோ அங்க பாருங்க ஏஞ்சல் வந்து பாக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே எல்லாத்துக்கும் ஒன்றும் புரியல. எல்லாரும் ஜங்குக்கு என்ன சொல்ல வராங்கன்னு புரியல. நம்ம ஜிம்மினா இருந்துட்டு கரெக்டு தான் நானும் அவங்க கூட அக்ரி பண்ணிக்கிறேன். டேங்க் ஆல்ரெடி பாக்குறதுக்கு அப்படிதான் ஏஞ்சல் மாதிரி தான் இருக்கான். பட் அவன் ஏஞ்சலாம் கிடையாது. அவன் பேர் கிம் டேயாங் குக்கி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது ஏஞ்சல் தான் அப்படின்ற மாதிரி நம்ம குக்கி சொல்ல உடனே நம்ம டேயாங் அப்படி ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்குக்கோட ஃபேஸ் எப்படின்னா ரொம்ப பிரைட் ஸ்மைலோட ஒரு அதிசயத்தை பார்த்தா எப்படி இருக்கும் ஃபேஸஸ் அந்த மாதிரி க்யூட்டாக இருக்குது. டேயாங் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஜிம்மினா இருந்துட்டு சரி அதெல்லாம் அங்கே இருக்கட்டும், உனக்கு ஏஞ்சல் டாய் தானே வேணும், வான்னு உனக்கு வாங்கி தரேன் வா அப்படின்ற மாதிரி கூப்பிட ஜங்குக்கு வந்து கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க. ஜங்கு கையை உதறி விட்டுட்டு எனக்கு அந்த ஏஞ்சல் டாய்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜிம்மினா வந்துட்டு ஏஞ்சல் டாய் வேணாமா, நீ தானே கொஞ்சத்துக்கு முன்னாடி ஏஞ்சல் டாய் வேணும்னு கேட்ட அப்படின்ற மாதிரி கேட்க உடனே ஜங்குக்கு இருந்துட்டு எனக்கு அந்த ஏஞ்சல் டாய் வேணாம், எனக்கு இந்த ஏஞ்சல் டாய் தான் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங்க பார்த்து கையை காமிக்கிறாங்க. டேயாங்க இதை கேட்ட உடனே டேயாங்க ஒரு மாதிரி வெக்க வந்தது அப்படி சிரிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஜிம்மினாவும் ஒயினும் தான் மாற்றி ஃபேஸ் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஜங்குக்கு பற்றி நல்லா தெரியும். ஜங்குக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா ஸ்டபர்னா நின்று அடம் பிடிச்சாவது அந்த விஷயத்தை எப்படியாவது வாங்கிடுவாங்க. இல்லை அப்படின்னா ஜங்குக்கு கோவம் வரும். ஜங்குக்கு வந்து கோவம் வந்து சும்மா ஒன்றும் கிடையாது, ரொம்ப வயலண்டான ஒரு கோவம் வரும். யாராலுமே கட்டேப்படுத்த முடியாது அந்த அளவுக்கு ஒரு கோவம் வரும். ஸோ ஜங்குக்கு ஒரு விஷயம் வேணும்னா வேணும் தான். குக்கி இங்கே பாரு, அது ஒன்றும் ஏஞ்சல்லாம் கிடையாது, அவன் பேர் கிம் டேயாங், என்னோட ஃப்ரெண்டு, பாரு அவன் ஹியூமன் தான், அவன் ஏஞ்சல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஜிம்மினா போயிட்டு டேயாங்கோட கையை பிடிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஜங்குக்கா டேயாங் அது நம்ப மாட்டாங்க. ஜிம்மினாவோட கையை தட்டி விட்டுட்டு போ ஏஞ்சல் நீ தொட்டக்கூடாது, யாரும் தொட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜிம்மினாக்கு ஒன்றும் புரியல. ஒயின் இருந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஜிம்மினா அப்படின்ற மாதிரி ஜிம்மினா பார்த்து கேட்குறாங்க. அதுக்குள்ளே நம்ம ஜங்குக்கு வந்து டேயாங் கிட்ட போயிட்டு ஏஞ்சல் நான் ஒரே ஒரு தடவை தொட்டுக்கிட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்க ஆனால் டேயாங்க்கு வந்து ஒன்றும் புரியல. அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே நம்ம ஜங்குக்கு இருந்துட்டு ப்ளீஸ் என்னை ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கெஞ்சி அந்த பப்பீஸில் பவுட்டோட கேட்குறாங்களா. இப்படி கேட்டால் யாருக்கு நோ சொல்ல மனசு வரும். நம்ம டேயாங்க்கும் வரல, அவங்களுக்கு சிரிப்பாக வந்துடுது. டேயாங் ஜங்குக்கு பண்ணுறதுலாம் க்யூட்டாக இருக்குது. அவங்க சிரிச்சிட்டே சரி அப்படின்ற மாதிரி தலையாட்ட ஜங்குக்கு இருந்துட்டு நான் சொல்லலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எக்ஸைட் ஆகிட்டு அங்கேயே அந்த இடத்துல குதிக்கிறாங்க. குதிச்சுட்டு அப்படியே போய் நம்ம டேயாங் முன்னாடி நின்றுட்டு டேயாங் அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்களோட ஒரே ஒரு வேலையில் மட்டும் எடுத்துகிட்டு போய் அவங்களோட கண்ணத்தில் லைட்டாக குத்தி பார்க்குறாங்க. குத்தி பார்த்துட்டு அவங்க அப்படியே வந்து சந்தோஷப்பட்டு ஏஞ்சல் தொட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சந்தோஷப்பட்டு அப்படியே கையை தட்டிட்டு அங்கேருந்து குதின்னு குதிக்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. டேயாங் வந்து ஜங்குக்கு பண்ணுறதுலாம் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது. டேயாங் வந்துட்டு ஸோ க்யூட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு பார்த்துட்டே இருக்காங்க. நிஜமானமே ரொம்ப க்யூட்டுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயாங் வந்து வெளியில் சொல்லிட்டு ஜிம்மினாவையும் ஒயினையும் பார்க்குறாங்க. ஜிம்மினாவும் ஒயினையோட ஃபேஸ் பார்த்தோன்னே டேயாங் முகத்துல இருக்க சிரிப்பே போயிடுச்சு. ஏன்னா அவங்க ரொம்ப டென்ஷனா அப்படின்னு நம்ம டேயாங்க பார்த்துட்டு இருக்காங்க. டேயாங்க்கு புரியுது, ஓகே ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு புரியுது. அதுலேயே நம்ம ஜங்குக்கு இருந்துட்டு ஏஞ்சல் பேசுமா, ஏஞ்சலால பேச முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படியே மறுபடியும் கை தட்டிட்டு குதிச்சு அழகா குதிச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் டேயாங் வந்துட்டு ஜிம்மினாவையும் ஒயினையும் பார்த்துட்டு என்னாச்சு, ஏன் அப்படி நிற்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்குள்ளே நம்ம ஜங்குக்கு இருந்துட்டு டேயாங்கோட கையை பிடிச்சிட்டு ஓகே ஏஞ்சல் நீ எங்க கூட தான் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு அப்படி இழுத்துட்டு போகிறாங்களா. டேயாங் வந்து போக மாட்டாங்க, நிற்கிறாங்க. உடனே ஜங்குக்கு நம்ம திரும்பி டேயாங்க பார்க்குறாங்க. ஒரு கன்ஃபியூஸ்டான க்யூட்டான ஃபேஸோட பார்க்குறாங்க. உடனே ஜங்குக்கு இருந்து டேயாங்க பார்த்து ஏஞ்சல் நீ என் கூட வர மாட்டியா, என் குக்கி உனக்கு பிடிக்கலையா, குக்கி ரொம்ப குட் பாய் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே டேயாங் இருந்துட்டு அப்படியே வந்து லைட்டாக சிரிச்சுட்டே அப்படி தலையிடுறாங்க. இல்லை அப்படியெல்லாம் இல்லை, நான் வந்து ஹியூமன் தான், உன்ன மாதிரி நானும் ஒரு மனுஷன் தான், என்னை பாரு நான் வந்து ஹியூமன் தான், நம்ம மனுஷன் தான், அதோட என்னால் உன் கூட வர முடியாது, ஐம் சாரி அப்படின்ற மாதிரி சொல்லணுன்ட்டு ஜங்குக்கு இதை கேட்டோடனே ஜங்குக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிட்டு இல்லை ஏஞ்சல் நீ என் கூட தான் வரணும், என் வீட்டுக்கு தான் வரணும், அதெல்லாம் தெரியாது நீ என் கூட தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்ப டேயாங்கோட கையை பிடிக்கும். ஒன்று ஜிம்மினா இருந்துட்டு டேயாங் வந்துட்டு ஜிம்மினாவை பார்க்குறாங்க. ஜிம்மினா வந்து ஒரு டீப் பிரெத் எடுத்துட்டு அப்படியே ஜங்குக்கு பார்த்து ஜங்குக்கோட கையும் டேயாங்கோட கையும் பிரித்து விட்டுட்டு ஜங்குக்கு பார்த்து இங்கே பாரு அவனு ஏஞ்சல் கிடையாது, நம்ம வீட்டுக்கு போகிறோம் வாப்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. கொஞ்சம் ஹாஷாக வந்து பேசிட்டாங்களா. இப்போ இது பார்த்தோன்னே ஜங்குக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிட்டு அப்படியே வந்து திரும்பி ஒயினை பார்த்துட்டு இங்கே பாருங்க லூனா ஜிம்மின்னு ஹயாங்கன்னு
திட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்களா. இது பார்க்கும்போது ஒயினுக்கும் சரி ஜிம்மினாவுக்கும் சரி கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் இப்படி வந்துட்டு அவங்க இப்படி என்ன பண்ண முடியும்? ஸோ அவங்களுக்கு ஒரு வழி இல்லைல்ல. அதனால தான் வந்து இப்போது அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. டேயாங் வந்துட்டு சாரி ஒயின் வந்துட்டு நம்ம டேயாங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு டேயாங் நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே டேயாங் வந்துட்டு இல்லை ஆனால் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு அழுகுறாங்களா. பார்க்கும்போது டேயாங்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிமினா வந்துட்டு சொல்கிறாங்க டேயாங் ப்ளீஸ் நீ இப்போ இங்கேருந்து போகிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். டேயாங்க்கு வந்து புரியுது ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங் போகலாம் அப்படின்னு போகும்போது ஜங்குக்கு திரும்ப டேயாங்கோட கை பிடிச்சிட்டு ஏஞ்சல் இந்த போகாத என்னை விட்டு போகாத ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுகுறாங்களா. அப்படி அழுகும்போது பார்க்குறதுக்கு டேயாங்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிமினாவை திரும்பி டேயாங் பார்க்க ஜிமினாவுக்கு தெரியும் டேயாங் வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது கைண்ட் ஹார்ட்டட் பர்சன். ரொம்ப கஷ்டமாயிடும், ரொம்ப எமோஷ்னல். ஸோ உங்களுக்கு புரியுது பரவாயில்ல டேயாங் போ, அவங்க கொஞ்ச நேரத்தில் சரியாயிடுவா நீ போ அப்படின்ற மாதிரி சொல்ல ஆனால் டேயாங் வந்துட்டு மறுபடியும் திரும்பி டேயாங் ஜங்குக்கோட கை இருந்து அவங்க கையை அப்படியே எடுத்து விட்டுட்டு அப்படியே போகிறாங்களா. ஜங்குக்கு வந்துட்டு ஏஞ்சல் போகாது ஏஞ்சல் போகாது ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுகுறாங்க. டேயாங் வந்து திரும்பி பார்க்கவே இல்லை. அவங்க பாட்டு நடந்து போயிட்டே இருக்காங்களா. ஜங்குக்கு வந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. போகுது ஏஞ்சல் போகாது ஏஞ்சல் போகாத அப்படின்னு அழுதுகிட்டே இருக்காங்க. ஆனால் டேயாங் நிற்கவே இல்லையா. ஒரு கட்டத்துக்கு முன்னாடி டேயாங் டம்முன்னு ஒரு சத்தம் கேட்குது. அப்படி திரும்பி பார்க்குறாங்க. ஜங்குக்கு வந்து அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்க திங்ஸ் அவங்களோட டாய்ஸ் எல்லாத்தையும் தூக்கிப்பட்டு ஒட்டைக்கிறாங்க. ஒயினும் சரி நம்ம ஜிமினாவும் சரி ஜங்குக்கு காம்டவுன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் காம்டவுன் ஆகுற மாதிரியே தெரியல. சத்தமாக கத்திட்டு ஏஞ்சல் போகாதுன்னு கத்திட்டு அப்படியே எல்லாத்தையும் போட்டு உடைக்க டேயாங் வந்து அப்படியே திரும்ப வந்துடுறாங்க. திரும்ப வந்துட்டு அச்சோ ஜிமினா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க டேயாங்கோட வாய்ஸ் கேட்டோடனே டக்குன்னு நம்ம ஜங்குக்கு வந்து திரும்பி டேயாங்க பார்க்குறாங்க. ஏஞ்சல் வந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஜிம்மினா ஒயின்ஜஸ் திமுத்தி பார்க்குறாங்க. எல்லாம் கூட்டம் கூடிடுச்சு. எல்லாரும் பார்த்துட்டு இருக்க. இவங்களுக்கு ரெண்டுத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஜிம்மினா தான் அப்படியே டேயாங்க பார்த்து டேயாங் ப்ளீஸ் அட்லீஸ்ட் என் கார் வரைக்கும் போது இங்கே கூட வாவேன் அப்படின்ற மாதிரி கேட்கணும். டேயாங் வந்துட்டு ஆனால் அப்படின்னு சொல்லி பேச வரதுக்குள்ளே நம்ம ஒயின் வந்துட்டு ப்ளீஸ் எங்ககிட்ட வேறு ஆப்ஷன் இல்லை, கார் வரைக்கும் மட்டும் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்க டேயாங் ஓகே அப்படின்ற மாதிரி தலையாட்ட உடனே இப்போ எல்லோரும் போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஜிம்மினா ஒயினும் போக அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி நம்ம டேயாங் போக டேயாங்கோட கையை பிடிச்சிட்டு பெரிய பன்னி ஸ்மைலோட நம்ம ஜங்குக்கு பின்னாடியே போகிறாங்க. குட்டி போட்டு போன மாதிரி அவங்க ஏஞ்சல் பின்னாடி. கடைசியாக ஒரு வழியாக ஜங்குக்கு உடச்ச பொருள் வாங்கின பொருள் எல்லாத்துக்கும் காசு கட்டி முடிச்சுட்டு இப்போ காரில் தான் நம்ம ஒயின் தான் வந்துட்டு ட்ரைவ் பண்ணுறாங்க. ஸோ டிரைவிங் சீட்டில் உட்காந்துருக்காங்க ட்ரைவ் பண்ணல உட்காந்துருக்காங்க. நம்ம ஜிம்மினாவும் டயாங் அப்புறம் நம்ம ஜங்குக்கு பின்னாடி 3 பேர் பின்னாடி உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கு சென்டரில் உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு அவங்களோட ஒவ்வொரு டாயாக எடுத்து டயாங் கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. இது எனக்கு பிடிச்சிட்டா இது எனக்கு பிடிச்சா அப்படின்னு காமிச்சிட்டு இருக்கு. நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஜிம்மினாவையும் பார்க்குறாங்க ஜங்குக்கையும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும் அவங்களுக்கு ஒன்றும் புரியல. அவங்களுக்கு ஒரே கன்ஃபியூசிங்காக இருக்குது. இன்னும் ஜங்குக்கு வந்துட்டு இங்கே பாரு ஏஞ்சல் இங்கே பாரு இதுதான் வந்து அயன்மேன், எனக்கு அயன்மேன் ரொம்ப பிடிக்குமே அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் வந்துட்டு ஓ அப்படியா நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு வந்துட்டு நிஜமாவா நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படியே அந்த டாய் இப்படி பார்த்துட்டே இருக்க நம்ம டேயாங் வந்துட்டு அப்படி ஜிமினாவை பார்க்குறாங்க. ஜிமினா வந்துட்டு யாருக்குமே ஜங்குக்கு தெரியாமல் பேக்ல இருந்து சிரிஞ்சு எடுக்கிறாங்க, இன்ஜெக்ஷன் எடுக்கிறாங்க. எடுத்தோடனே எடுக்கிறத பார்த்தோன்னே நம்ம டேயாங் பேச வராங்க. அதுக்குள்ளே நம்ம ஒயின் வந்துட்டு டேயாங் எதுவும் சொல்லாத இதெல்லாம் நார்மல் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஒயினுக்கும் ஜிமினாவுக்குமே வந்து அவங்களோட ஜங்குக்கு நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஆனால் வேறு வழி இல்லை, இப்படி பண்ணி தான் ஆகணும். டேயாங்க்கும் வந்து ஜங்குக்கு பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்குது. அப்படி நம்ம ஜிமினாவும் ஜங்குக்கு தெரியாமல் அப்படியே வந்து இன்ஜெக்ஷன் போடுறாங்க. நம்ம ஜங்குக்கு வந்து டேயாங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அயன்மேன் எப்போவுமே சூப்பர் தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசிட்டே அவங்களுக்கு என்னமோ வலி ஃபீல் ஆகுது. உடனே திரும்பி ஜிமினாவை பார்க்கறதுக்குள்ளே நம்ம ஒயின் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுறாங்க. குக் அங்கே பாரு வெளியில் பாருங்க குக்கி அங்கே ஐஸ்கிரீம் வருது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜங்குக்கு வந்து திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துட்டு பார்க்குறதுல வந்துட்டு ஜிமினா போடுற இன்ஜெக்ஷனோட பெயின் தெரில மறந்துட்டாங்க ஐஸ்கிரீம்னு சொல்லவும் உடனே குக்கி இருந்துட்டு பார்த்து முடிச்சுட்டு ஜங்குக்கு வந்துட்டு லூனா பார்த்து ஒயினு பதில் சொல்கிறாங்க அங்கே எதுவுமே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஒயின் வந்துட்டு சாரி குக் அது வந்துட்டு என்னமோ கெஃபே போடல நான் அந்த ஐஸ்கிரீம் பாடலன்னு நினச்சி தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜங்குக்கு இருந்துட்டு அப்படி இன்ஜெக்ஷன் போட்டாங்களா. இந்த கேப்பில் வந்து ஜிம்மினை வந்து இன்ஜெக்ஷன் போட்டு இன்ஜெக்ஷன் தூக்கி பேக்கில் வச்சுட்டாங்க. உடனே ஜங்குக்கு இருந்துட்டு நம்ம டேயாங்க பார்த்து ஏஞ்சல் எனக்கு எனக்கு ரொம்ப தூக்கமாக வருதா, நான் நல்லா கொஞ்சமே தூங்க போகிறேன், நீ எங்கேயும் போயிடாத சரியா, குக்கியை விட்டுட்டு போயிடாத இங்கே இரு அப்படின்ற மாதிரி பாதி தூக்கத்தில் அப்படியே வந்து அப்படியே பின்னாடி சாஞ்சு படுக்கிறாங்க. பட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி டேயாங்கோட கையை வந்து அப்படி இறுக்கமாக பிடிச்சிக்கிறாங்க. எங்கே ஏஞ்சல் வந்து தன்னை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற பயத்தினால அப்படியே பிடிச்சிட்டே இருக்க
ஜங்குக் வந்து டேயாங் வந்துட்டு எல்லாமே ஜங்குக் சொல்றது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஃபேக் ஸ்மைலோட தான் கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பக்கம் கஷ்டமா இருக்கு, இன்னொரு பக்கம் கன்ஃப்யூசிங்கா இருக்கு. ஒண்ணும் புரியல. உடனே ஜங்குக் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தூங்குனதுக்கப்புறம் ஜிமின வந்து டேயாங்க பார்த்து, "சாரி டே" அப்படின்ற மாரி சொல்றாங்க. நம்ம டேயாங் தான் இருந்துட்டு, அதெல்லாம் இருக்கட்டும். நீ இப்ப எதுக்கு இந்த இன்ஜெக்ஷன் குடுத்த?" அப்படின்ற மாரி கேட்கவுடனே ஜிமினா இருந்துட்டு, "எங்களுக்கு வேற வழி இல்ல டேயாங்கா. அவன் கோவப்பட்டான் அப்படின்னா ரொம்ப வயலண்ட் ஆயிடுவான். அப்புறம் யாராலயுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால தான் நாங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ற சிச்சுவேஷன்ல இந்த இன்ஜெக்ஷன உனக்கு குடுப்போம்." அப்படின்ற மாரி சொல்ல டேயாங் இருந்துட்டு, "இருந்தாலும் இது அவரோட ஹெல்த்துக்கு நல்லது இல்லல்ல." அப்படின்ற மாரி சொல்ல வயன் இருந்துட்டு, ஆமா டேயாங் எங்களுக்கு தெரியும். ஆனா எங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லையே." அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம திரும்பி டேயாங் வந்து ஜங்குக்க பார்க்குறாங்க. பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு. அவங்க பாட்டுக்கு குழந்த மாரி படுத்து தூங்கிட்டாங்களா, இப்ப டேயாங்க்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. உடனே டேயாங் வந்துட்டு, "எனக்கு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜிம்மினா." அப்படின்ற மாரி சொல்ல உடனே வயன் இருந்துட்டு, அப்ப நாங்கலாம் என்ன சொல்றது? நாங்க டெய்லி டெய்லி குக்கி இப்படிதான் பார்க்குறோம். அப்ப எங்களுக்கு எப்படி இருக்கும்?" அப்படின்ற மாரி சொல்ல உடனே ஜெயாங் இருந்துட்டு, எனக்கு புரியுது உங்க கஷ்டம்." அப்படின்ற மாரி சொல்ல உடனே ஜிம்மினா வந்துட்டு, "சரி ஓகே டேயாங்கா. நீ இப்ப போய்க்கலாம். தேங்க்ஸ்." அப்படின்ற மாரி சொல்ல உடனே வைட் வந்துட்டு சொல்றாங்க, "ஆமா டேயாங்கா. உங்க இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்." அப்படின்ற மாரி சொல்ல உடனே டேயாங் வந்துட்டு, "ஐயய்யோ! அத பத்தி என்ன இருக்கு? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அதெல்லாம் பரவால்ல." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "சரி பாய்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. ஸோ போகறதுக்கு முன்னாடி திரும்பி ஒரு நிமிஷம் ஜங்குக்க பார்க்குறாங்க. ஜங்குக்க பார்க்கவே ஒரு குழந்த மாரி கியூட்டா அழகா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் வந்துட்டு கதவ தொறந்து போலான்னு போகும்போது தான் நோட்டீஸ் பண்றாங்க. இன்னும் ஜங்குக் வந்து அவங்க கை வந்து இறுக்கமா விடாம புடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆக்சுவலா டேயாங்க்குமே ஜங்குக் வந்து தன்னோட கைய பிடிக்கும்போது உள்ளுக்குள்ள என்னமோ ஒரு ஃபீல் ஆகுது. பட் அது என்னன்னு அவங்களுக்கு சொல்ல தெரியல. அவங்க அப்படியே மெதுவா வந்து சிரிச்சுட்டே ஜங்குக்கோட கைய அப்படியே லைட்டா எடுத்து விட்டுட்டு அவங்க அப்படியே அங்கேருந்து கிளம்பி போறாங்க. ஸோ போனதுக்கப்புறம் தான் நம்ம வயன் வந்துட்டு நம்ம ஜிமினாவ பார்த்து, "இப்போ அவன் எந்திரிச்சான்னா நம்ம என்ன பண்றது?" அப்படின்ற மாரி கேட்க உடனே ஜெமினா வந்துட்டு, "வேற வழி இல்ல சமாளிப்போம். நான் முதல்ல அப்பாவுக்கு கூப்பிடுறேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க மாமாக்கு கால் பண்றாங்க. மாமாவ அப்பா, டாடின்னு தான் கூப்பிடுவாங்க. டாடின்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ வந்து அவருக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே ஒயின் இருந்துட்டு, "சரி அப்ப நான் வந்து யூங்கி யாங்க்கும், ஹோபி யாங்க்கும் கூப்பிடுறேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களுக்கு கால் பண்றாங்க. ஸோ வந்து தனியா வந்து ஜங்குக்க ஹேண்டில் பண்ண முடியாது எந்திரிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால. உடனே கால்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஜெமினா சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஜங்குக்கோட கண்ல பார்த்தேன். அவனுக்கு டேயாங் ரொம்ப புடிச்சு போயிருச்சு." அப்படின்ற மாரி சொல்ல நீ இருந்துட்டு, "ஆமா நானும் பார்த்தேன். ஜங்குக்கு நிஜமாலுமே டேயாங் ரொம்ப புடிச்சிருச்சு." அப்படின்ற மாரி சொல்ல ஜிம்மினா வந்துட்டு, "எனக்கு அத நினைச்சா தான் ஆச்சரியமா இருக்கு. இது நாள் வரைக்கும் குக்கி யாரையுமே அவன வந்து இப்படி பேசினதே கிடையாது யார்கிட்டயுமே. அவன் யார்கிட்டயுமே பேச மாட்டான். ஆனா திடீர்னு அவனுக்கு என்னாச்சுன்னு எனக்கு புரியல." அப்படின்ற மாரி சொல்ல அவன வயிறு இருந்துட்டு, ஆமா. இன்னொன்னு கவனிச்சியா? டேயாங்கோட கைய அவன் எப்படி புடிச்சிருந்தான் அப்படின்னு. நம்மள கூட அவன் கைய பிடிக்கிறதுக்கு அலோ பண்ண மாட்டானே. இப்ப எப்படி புடிச்சிருந்தான்னு பார்த்தியா?" அப்படின்ற மாரி சொல்ல உடனே செம்மையா இருந்துட்டு, ஆமா. எனக்குமே அது என்னன்னு புரியல. பட் இருந்தாலும் நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போணும். அவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி. சீக்கிரம் வண்டி எடு." அப்படின்ற மாரி சொல்ல, அவங்க ஜங்குக் எந்திரிக்கிறதுக்குள்ள வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ இப்ப கரண்ட்டா வந்து ஜங்குக் வந்து ரூம்குள்ள போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. ஏன்னா ஜங்குக்க வந்து யாராலயுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஜங்குக் பயங்கரமா அழுகுறாங்க. ஏஞ்சல் பார்க்க முடியல அப்படின்றது ஒரு கோவம். ஏஞ்சல் போயிடுச்சுன்னு ஒரு கோவம். அவ்ளோ அழுதுட்டே இருக்காங்க. எல்லாருமே காம் டவுன் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் முடியல. கடைசில வந்துட்டு நம்ம நம்ஜூனையும், சின்னையுமே நம்ஜூன் 2 பேத்தையுமே வர சொல்ட்டாங்க. சின்ன வந்து ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும். ஜங்குக்கு வந்து சின்ன ரொம்ப பிடிக்கும். என்ன சொன்னாலுமே கேட்டுப்பாங்க. சின்னுமே வந்துட்டு ஜங்குக்கு புரியிற மாரி புரிய வைப்பாங்க. பட் இந்த தடவ எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஜங்குக்கு வந்து கொஞ்சம் கூட அடங்கல. அடம் பிடிச்சிட்டே இருக்காங்க. நான் எப்ப ஏஞ்சல் எனக்கு வேணும். நான் பார்த்தே ஆகணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப லிவிங் ரூம்ல எல்லாரும் உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கு வந்து ரூம்குள்ள வச்சு பூட்டி வச்சிருக்காங்க. அந்த கதவு வந்து தட்டி பயங்கரமா அழுது கத்திட்டு இருக்காங்க. "என்ன விடுங்க, வெளில விடுங்க. நான் ஏஞ்சல் கிட்ட போணும்." அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மிஸ்டர் ஜி வந்து சொல்றாரு, "எனக்கு தெரியல. ஏதாவது பண்ணியே ஆகணும். என் பையன் இப்படி அழுகுறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு." அப்படின்ற மாரி நம்ஜூன பார்த்து சொல்ல உடனே நம்ஜூன் இருந்துட்டு சொல்றாங்க, "அங்கிள் அந்த பையன உடனே இங்க கூட்டிட்டு வாங்க. அதுதான் ஒரே வழி." அப்படின்ற மாரி சொல்ல, உடனே எல்லாரும் வந்து நம்ஜூன பார்க்குறாங்க. உடனே சின்னு வந்துட்டு, "அது எப்படி ஜூன் முடியும்? அது எப்படி கூட்டிட்டு வர முடியும்?" அப்படின்ற மாரி சொல்ல, உடனே நம்ஜூன் வந்துட்டு, "அதெல்லாம் தெரியாது. கூட்டிட்டு வந்து தான் ஆகணும். ஏதாவது பேசுங்க. எப்படியாவது வந்து பேசுங்க. வர சொல்லுங்க." அப்படின்ற மாரி சொல்ல, உடனே நம்ம ஹோபி இருந்துட்டு, "அது எப்படி முடியும்? அப்படியே வந்தாலும் எவ்வளோ நாள் அந்த பையன் தங்கிட முடியும்?" அப்படின்ற மாரி சொல்ல, உடனே நம்ம ஜூன் இருந்துட்டு, "அதெல்லாம் தெரியாது. காசு வேணுமா? பணம் வேணுமா? என்ன வேணாலும் குடுங்க. அந்த பையன இங்கேயே இருக்க வைங்க கொஞ்ச நாள். அதுதான் நம்ம ஜங்குக்கு நல்லது." அப்படின்ற மாரி சொல்ல, உடனே நம்ம ஜிம்மினா இருந்துட்டு, "அதெல்லாம் முடியாது. என் ஃப்ரெண்டெல்லாம் இங்க வரமாட்டான்." அப்படின்ற மாரி சொல்ல, எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. உடனே நம்ம யூங்கி இருந்துட்டு ஜிம்மினாவ பார்த்து, "ஃப்ரெண்டா?" அப்படின்ற மாரி கேட்க, நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல டேயாங்." அப்படின்ற மாரி ஜிம்மின் வந்து நம்ம யூங்கிய பத்தி சொல்ல, யூங்கி இருந்துட்டு, "ஓ! டேயாங்கா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் டேயாங்க பத்தி.
உடனே திரும்பி எல்லாத்தையும் பார்த்து, ப்ளீஸ் டேட் அவன் வேண்டாம், இங்கே வர சொல்ல வேண்டாம்ப்பா ப்ளீஸ், அந்த பையன் ஆல்ரெடி லைஃப்பில் நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், இங்கே வந்து வேண்டாமே அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே மிஸ்டர் ஜியான் வந்துட்டு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ஜூன் வந்துட்டு பேசுகிறாங்க, வேறு வழி கிடையாது, இப்படியே போயிட்டு இருந்துச்சு, இப்படியே ஜங்குக்கு வந்து அழுதுகிட்டே இருந்தானா அது நல்லது கிடையாது, அவன் கண்டிஷன் இன்னும் ஃபஸ்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கும், யோசிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ வேறு வழியே கிடையாது. அப்படியே மிஸ்டர் ஜியான் வந்து நம்ம ஜிமினாவை பார்த்து, ப்ளீஸ்ப்பா எனக்காக ஒரே ஒரு தடவை பேசுப்பா, கொஞ்ச நாளுக்கு மட்டும் வந்து இருந்துட்டு போக சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜிமினாக்கு என்னன்னா ஆல்ரெடி அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களா, ஸோ இந்த புது கஷ்டமும் உங்களுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்குது. பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை இல்லையா, சரி அப்படின்ற மாதிரி தலையாட்ட, ஸோ எல்லாருமே வந்து யூமினை பார்த்து லைட்டாக சிரிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஜின் வந்து சொல்கிறாங்க, அப்போ நான் போய் கதவு திறந்து விட்டுட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே சரி அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஜூன் சொல்லவும் போய் கதவை திறக்கிறாங்க. ஜங்குக்கு வந்து அப்புறமா காம்டன் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்க அப்பா போயிட்டு நான் கண்டிப்பாக உங்கள் ஏஞ்சல் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னதுனால காம்டன் ஆகிட்டாங்க. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு சண்டை போடல, எப்போ ஏஞ்சல் வரும், எப்போ பார்க்கணும் அப்படின்றது மட்டும் தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ ப்ரெசென்ட்டாக வந்து டைனிங் டேபிள் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம ஜங்குக்கு வந்து அவங்க அப்பாவை பார்த்து, பாப்பா நீங்கள் சொன்ன மாதிரி நாளைக்கு காலையில் ஏஞ்சல் இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவீங்க தானேப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே அவரும் ஜங்குக்கு க்யூட்டாக பேசுகிறத பார்த்துட்டு அப்படி லைட்டாக சிரிச்சுட்டு ஆமாம் அப்படின்ற மாதிரி தலையாட்டு உடனே ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியா அப்போ குக்கி ரொம்ப ஹாப்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பன்னி ஸ்மெல்லை காமிச்சிட்டு சிரிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே குக் பண்ணுறது வந்து க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜங்குக்கை பார்த்து சிரிக்க, ஆனால் எக்ஸப்ட் ஜிமினா மட்டும் அவங்க வந்து ஏதோ ஒரு யோசனையில் மூழ்கி போயிருக்காங்க. சுகாவுக்கு மட்டும் இது புரியுது. அப்படியே ஜிமினாவோட கையை பிடிச்சிட்டு சரி ஒன்றும் இல்லை எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், எல்லாம் கரெக்டாக போய்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜிமினா வந்துட்டு சரி அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. உடனே நம்ம ஜின்னு இருந்துட்டு பேசுகிறாங்க, சரி குக்கி இங்கே பாரு, அப்பா அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தாருல உன் ஏஞ்சல் இங்கே கூட்டிகிட்டு வருவேன்னு அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஜங்குக்கு இருந்துட்டு அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க டிங்கி டிங்கி டிங்குன்னு. ஜின்னு இருந்துட்டு சரி நீ அப்போ எங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு ஜங்குக்கு இருந்துட்டு என்னது அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு கேட்க, உடனே இருந்துட்டு அதான் ஏஞ்சல் வந்து 2-3 நாள் தான் அவங்க கூட இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு நீ ஒத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஜங்குக்கு இருந்துட்டு ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க, போட் பண்ணிட்டே கேட்குறாங்க. நம்ம சின்ன இருந்துட்டு இங்கே பாரு குக்கி அவங்க போகலை அப்படின்னா அவங்க அப்பா அம்மா வந்து சேட் ஆகிட மாட்டாங்களா, அதனால நம்ம அனுப்பிச்சி வச்சு தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜங்குக்கு இருந்துட்டு அவங்க வந்து ஆகிட்டு போட்டோம் பரவாயில்ல, ஆனால் குக்கி சேட் ஆகிடுவேன், அதனால எங்கேயுமே ஏஞ்சல் போகக்கூடாது, ஏஞ்சல் எங்க கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யாருக்குமே இப்போ என்ன பேசுறதுன்னு தெரியல. உடனே நம்ம சுகா தான் இருந்துட்டு ஜங்குக் இங்கே பாரு, உனக்கு நாங்கள் எல்லாரும் இருக்கோம்ல, ஆனால் ஏஞ்சலோட அப்பா அம்மாவுக்கு ஏஞ்சல் மட்டும்தான் இருக்காங்க, அதனால ஏஞ்சல் அங்கே போய்தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஜங்குக்கு வந்துட்டு உண்மையாவா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே எல்லாரும் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்ல, உடனே ஜங்குக்கு வந்துட்டு அப்போ ஒன்று பண்ணலாம், நீங்கள் எல்லாரும் ஏஞ்சலோட அப்பா அம்மா கிட்ட போயிருங்க, எனக்கு ஏஞ்சல் மட்டும் போதும், நான் ஏஞ்சலோட இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லாத்துக்கும் நம்பவே முடியல, என்னடா பேசுகிற அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எங்கே போனாலும் சுற்றி வலிச்சு ஜங்குக்கு அங்கே தான் வராங்க, யாராலும் நம்ப முடியல, யாருமே வேணாம் ஏஞ்சல் மட்டும் போதும் அப்படின்றாங்க. உடனே வந்துட்டு நம்ம மிஸ்டர் ஜியானுக்கு கொஞ்சம் தூக்கி மாதிரி போட்டுருது. உடனே நம்ம ஹோபி வந்துட்டு ஜங்குக் சொன்ன புரிஞ்சுக்கோ, ஏஞ்சலுக்கு தனியாக ஏஞ்சலோட வீடு இருக்குது, ஏஞ்சல் அங்கே தான் இருக்கணும், ஏஞ்சல் நம்ம கூடலாம் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியா அப்போ வந்து லூனாவும் ஜின்னையாவும் மட்டும் இதுக்கு இங்கே இருக்காங்க, ஏன் அவங்களுக்கு தனியாக வீடு இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க க்யூட்டாக கேட்குறாங்களா. உடனே ஹோபி இருந்துட்டு அது வந்து நான் வந்து லூனாவை கல்யாணம் பண்ணியிருக்கேன், சுகா வந்துட்டு ஜிமினாவை கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அதனால அவங்க 2 பேரும் இங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஜங்குக்கு ஒரே கன்ஃபியூசிங்காக இருக்குது, கல்யாணமா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூசிங்காக கேட்குறாங்க. உடனே நம்ம ஹோபி இருந்துட்டு அது வேற ஒன்றும் கிடையாது, ஒருத்தங்களை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அவங்க கூட நம்ம லைஃப் லாங் ஒன்றா சேர்ந்து வாழலாம், அவங்க நம்ம கூடவே தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இது கேட்டோடனே அவ்வளோதான் ஜங்குக்கு வந்து ஒரு ஸ்பார்க் கிடைச்ச மாதிரி இருக்குது. அப்படி டக்குனு அவங்க அப்பா பக்கம் திருப்பி அப்பா 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 அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு, உடனே அவர் இருந்துட்டு என்ன அப்படின்னு கேட்குறாரு, எனக்கு நான் ஏஞ்சலை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு ஏஞ்சலை கல்யாணம் பண்ணிக்கணும். ஜங்குக் கிராக்ட் ஆல் ஆர் ஷாக்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம், எல்லாருமே ஷாக்கு. நான் இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாட்டு கொஞ்சம் லைட்டாக சேட் போன மாதிரி இருக்கும். பட் நெக்ஸ்ட் பார்ட் நிஜமாலுமே சொல்கிறேன் சூப்பராக இருக்கும். போக போக அது அம்மச்சோடு குழந்தை தானே, அது என்னென்ன வேலைத்தனம் பண்ணுதுன்னு மட்டும் நீங்கள் பார்க்கணும். எல்லா வேலைத்தனையும் ஜங்குக் பண்ணுவாங்க, சூப்பராக இருக்கும். போக போக செம்ம க்யூட்டான ஒரு ஸ்டோரி. அப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த குழந்தை மாதிரிலாம் பேசியிருக்கேன், அது நல்லா இருக்கா இல்லையான்னு தெரில. நல்லா இல்லைக்கா வேறு மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டா நம்ம வேறு மாதிரி போல நார்மலாக கூட நான் பேசுகிறேன், ஓகேவா? இல்லைன்னு சொல்லிடுங்க. நான் வந்து நெக்ஸ்ட் டைம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஹியரிங் மை வாய்ஸ். நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் இனியா பண்டிட். பை. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் குக் ட்ரீம்ஸ். பை.